அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னாக்க நட்சத்திர பலன்கள் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலாக நம்ம பார்க்க இருக்கிறோம். ஒவ்வொரு நட்சத்திரமும் என்னென்ன குண அதிசயங்கள் இருக்குது, எதற்கு அவங்க தகுதி வாய்ந்தவங்களா இருக்கிறாங்க, என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ், என்ன அவங்களோட தனித்திறன் தனித்திறமை என்ன, எதில் ஈடுபடலாம் எதில் ஈடுபடக்கூடாது, என்ன தொழில் செய்யலாம், என்ன மாதிரியான படிப்புகளை படிக்கலாம், என்ன வேலை பார்க்கலாம், திருமண வாழ்க்கை பயணம் எப்படி இருக்கும், அது மட்டும் இல்லாமல் திருமணம் மட்டும் இல்லைங்க, அவங்களோட அடுத்தடுத்த சிந்தனை போக்கும் செயலும் எதை நோக்கி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதை பற்றியும், வழிபாடுகள் எப்படி இருக்கணும், அடுத்து உடல் சார்ந்த உபாதைகள் எதை சார்ந்து வரும், என்னென்ன உடல் சார்ந்த விஷயத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதை பற்றி, ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பாதத்துக்கும் எவ்வளவு முக்கியத்துவம் இருக்குது, அது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதை பற்றி விரிவாக ரொம்ப தெளிவாக ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம். மிஸ் பண்ணாதீங்க. உங்களோட நட்சத்திரத்தில் நீங்கள் எந்த பாதத்தில் பிறந்திருந்தாலும் உங்களையே நீங்கள் எடுத்து காட்டுறது மாதிரி, உங்களையே நீங்கள் ஒரு இந்த வீடியோவை பார்க்கல உங்களையே நீங்கள் உங்களோட கேரக்டர் விஷயம் உங்களே நீங்கள் ஒரு தடவை ரீட் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்க போகுது இந்த வீடியோ. அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் உங்களுடைய நட்சத்திரம் நட்சத்திர பாதம் அனைத்தையும் கிளியராக பாருங்கள். ஒரு ஐடியா அப்படிங்கிறது உங்களை பற்றி உங்களுக்கே ஒரு ஐடியா அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ உங்களை பற்றி ஒரு தகவல் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா எதை நோக்கி போனால் உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும், வெற்றி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு தெளிவான கிளாரிட்டியாக இந்த நட்சத்திர பலன்கள் இருக்க போகுது. அப்போ முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து 27 நட்சத்திரம் வரை உள்ள ஒவ்வொரு பாதத்துக்கும் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். இப்போ உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க. பரணி நட்சத்திரம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார்கள் அப்படின்னு நம்ம ஜோதிடத்தில் ஒரு அற்புதமான பழமொழி உண்டு. அந்த அளவுக்கு பரணி நட்சத்திரத்துக்குன்னு மிகப்பெரிய சிறப்பே இருக்குது. பரணி அப்படின்னாலே சுக்கிரன், சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகமாக நிறைந்தவர்கள். அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்நாளில் சுக்கிரனுக்கு மட்டும்தான் பார்த்தீங்கன்னா 20 வருட காலங்கள் அப்படிங்கிறது தசாபுத்திகள் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ பிறக்கையிலே சுக்கிர திசையில் பிறந்தவர்கள் நீங்கள், சுக்கிர திசையில் பிறந்தவர்கள். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலிகள் அப்படின்னா அந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் தான். என்ன அப்படி சொல்கிறோமே, வாழ்க்கை ஒன்றும் சிறப்பாக இல்லையேன்னு சில பேர் பார்க்கறது நல்லா தெரியுது. இருந்தாலும் உங்களை பற்றி நீங்கள் இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு சிறப்பு. அப்படி உங்களோட சிறப்பு என்னன்னு உங்களுக்கே தெரிய வரும். இப்போ உங்களை பொறுத்த வகையில் பார்க்குறேன்னா, பிறருக்கு உதவுவதில் ரொம்ப விருப்பம் உடையவர்களாக இருக்கக்கூடியவங்க, நேர்மையானவர்கள், வெளிப்படைத்தன்மை உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, உங்களோட நட்சத்திர குணம் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ ஒரு பெண்மை குணம் அப்படிங்கிறது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எதையும் விட்டு கொடுத்து பொறுமையாக இலகுவாக போகிறது அப்படிங்கிற ஒரு தன்மை அப்படிங்கிறது இயல்பாகவே உண்டு. தான் இருக்கும் இடத்துல கலகலப்பாக வச்சுக்கிறது அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் தான். ஒரு இடத்துல யார் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடம் கலகலப்பு, ஒரு சிரிப்பு, ஆனந்தம், மகிழ்ச்சி இருக்குன்னா பரணி நட்சத்திரக்காரர்கள் தான். அந்த அளவுக்கு இயல்பு, இசை இயல்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சதாக இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தோம்னாக்க உடல் அமைப்பு மட்டும் இல்லைங்க, பேச்சும் பார்த்தீங்கன்னாக்க ரொம்ப அற்புதமாக இருக்கும். மற்றவங்களை கவரும் வகையில் இருக்கும். முகம், உடல் அமைப்பு, பேசுகிற பேச்சு, அந்த பேச்சோட இனிமை அப்படிங்கிறது அவ்வளவு அழகாக இருக்கக்கூடியது இந்த பரணி நட்சத்திரத்துக்கான உண்டான குணம். கலை, இலக்கியம் மற்றும் நாடகம், இசை ஆர்வம் அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துக்கு அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த கலகலப்பு, மகிழ்ச்சி, அப்படி ஆனந்தம் அப்படிங்கிறது எப்போதுமே நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல். எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இன்னல்கள் வந்தாலும் அதை மறைத்து மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்கள் நம்ம பரணி நட்சத்திரக்காரர்கள் தான். மற்றவங்களாம் வெளிக்காட்டிடுவாங்க, ஆனால் உங்களால் வெளிக்காட்ட முடியாது. மகிழ்ச்சியை மட்டும்தான் மற்றவங்களுக்கு வெளிக்காட்ட முடியும். அப்படிங்கிற அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. இதில் குறிப்பாக பஞ்சபூதத்தில் பார்த்தோம்னா நிலத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள். நிலத்துக்கு சொந்தக்காரர்கள். உங்களோட கல்வி அறிவு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு திறமையான கல்வி அறிவு அப்படிங்கிறது இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்களாக படிக்கிற காலகட்டத்தில் இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புக்குடைய அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, படைப்பாற்றல் திறன் நிறையா இருக்குது. கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. குடும்ப பாசம் பந்த பாசங்களில் கொஞ்சம் பிணைப்பு ஏற்பட்டு இருப்பீங்க. எப்படி குடும்ப பந்த பாசத்தில் ஒரு பிணைப்பு ஏற்பட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை அடிக்கடி ஆன்மீக வழியில் போயிட்டு மனதை சமாதானம் செஞ்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு இருக்குது. திருமணம்னு பார்த்தோம்னா ஒரு 23லேருந்து 27 வயசுக்குள்ள பரணி நட்சத்திரக்காரர்கள் திருமணம் செஞ்சிருவீங்க. நமக்கெல்லாம் லேட்டே கிடையாது, சட்டுன்னு திருமணம் நடக்கும் பரணி நட்சத்திரத்துக்கு. அதே போல் அன்பான மனைவி, ஆதரவான உறவுகள் அப்படிங்கிறத உங்களை நீங்கள் எப்போதுமே சேகரிச்சிருவீங்க. உங்களுக்கு அற்புதம். இந்த விஷயத்தெல்லாம் இறைவனின் கொடுப்பனை அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையாவே இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பரணி நட்சத்திரத்தில் பிறந்திருந்தவங்க மட்டும் இல்லை, உங்களோட ரகசியம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வாழ்க்கையில் எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மீக ஈடுபாட்டோட எதை செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும், ரொம்ப முன்னேற்றம் உடையதாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ராசி அதிபதி உங்களுக்கு செவ்வாயாக இருப்பார், நட்சத்திர அதிபதினு எடுத்துக்கிட்டோம்னா சுக்கிரனாக இருக்கிறார். எப்போதுமே பார்த்தீங்கன்னா உங்களை பொறுத்த வகையில், இந்த பரணி நட்சத்திரத்தை பொறுத்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய சிறப்பு என்னன்னா, திறமையான நிர்வாகம் உடையவர்களாக நீங்கள் இருப்பீங்க. எந்த ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் கெட்டியாக இறுக்கி பிடிச்சி செய்யக்கூடிய ஒரு திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட எண்ண ஓட்டத்தையும் திறமையையும் கொஞ்சம் கணிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயமாக இருக்குது. இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னும் நல்லா சொல்லணும்னா, எப்பேற்பட்ட மாற்றங்களையும் உடனே ஏற்றுக்கக்கூடிய மனோபாவம் அப்படிங்கிறது இயல்பாக இருக்குது. இதில் என்னென்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்கள்கிட்ட ஒரு நேர்மையான குணம், மற்றவங்கள வசீகரிக்கக்கூடிய ஒரு பேச்சு, அதே போல் திட்டமிட்டு செயல்படுதல், நிதானமாக முடிவெடுக்கிறது, இப்படிப்பட்ட விஷயத்தெல்லாம் நீங்கள் கரை தேர்ந்தவர்களாக இருப்பீங்க. இதுதான் பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு சிறப்பு. இப்போ வேலை தொழில் எது சார்ந்து அமையும் அப்படின்னு பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்துருவோம். இப்போ பரணி நட்சத்திரத்தில் வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த ஒரு டீம் லீடர், ஒரு ஐடி ஃபீல்டில் அல்லது ஒரு எந்த ஒரு பிரைவேட்டாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, எந்த ஜாப்லையுமே நிர்வாகத்துறையில் இருக்கிறது, ஒரு டீம் ஒர்க் பண்ணுறதுல ஒரு தலைவராக இருக்கிறதுனா அந்த பரணி நட்சத்திரம் தான் சிறப்பானது. அவங்க தான் அதில் இருப்பாங்க. ஆமாம், ப்ராஜெக்ட் மேனேஜராக இருக்கிறது, டீம் லீடராக இருக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு சிறப்பான நிர்வாகத்திறன் ஜாப். அடுத்து பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையிலையும் இவங்க இருப்பாங்க. மனநல மருத்துவர்கள், நரம்பு மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்க நம்ம பரணி நட்சத்திரக்கார அன்பர்கள். சட்ட ரீதியாக நீதிபதி, வழக்கறிஞராகவும் இவங்க இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. நிறைய பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திர நாடக நடிகர்கள், பாடகர்கள், எழுத்தாளர்கள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டான தொழில்களாகவும் இருக்குது. ஆன்மீகம் சார்ந்து எடுத்துக்கிட்டோம்னா ஆன்மீக ஆசிரியர் பணிகள்லாம் இவங்களுக்கு சிறப்புடையதாக இருக்கும். விஞ்ஞானம் ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஐடி துறையில் டேட்டா சயின்ஸு, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து படித்து இதெல்லாம் மிகப்பெரிய லெவலில் பொசிஷனில் இருக்கக்கூடியவர்கள் இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள். அதே நேரத்தில் மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறத தெளிவாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்களை பொறுத்த வகையில் காதல் திருமணத்தை ரொம்ப அதிகமாக விரும்புவாங்க. காதல் திருமணம் மட்டும் இல்லைங்க, திருமணத்திற்கு பிறகு பந்த பாசங்கள், விசுவாசம் அப்படிங்கிறது, குடும்பத்தின் ஒற்றுமை அப்படிங்கிறதெல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் உண்டு. இவங்களை பொறுத்தவரை கருத்து வேறுபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க, பொறுமையாக அனுசரித்து போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அடுத்து வழிபாட்டுக்குரிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளை பொறுத்த வகையில் பரணி நட்சத்திரத்தை ஆளுமை செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா யம தர்ம ராஜா தான். என்ன திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? நட்சத்திர தெய்வம் ஆளுமை அப்படிங்கிறது அவர் தான். ஆனால் வழிபாட்டுக்குரிய தெய்வம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா காளி அம்மன் தான் உங்களோட வழிபாட்டு தெய்வம். காளியம்மன்
காளியம்மன், துர்க்கையம்மன் வழிபாடு செய்யல வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்ல முன்னேற்றங்களை தரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமாவாசை நாட்களில் முன்னோர்களை வழிபாடு செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தீர்வு கிடைக்கும். அதே போல் செவ்வாய்க்கிழமைகளில் பார்த்தீங்கன்னாக்க துவரம்பருப்பு தானம் வழங்குறது மூலமாகவும் உங்களோட உடல் ஆரோக்கிய குறைபாடு ஏதேனும் இருக்குது அல்லது குடும்பத்தில் ஒரே பிரச்சனைகளாக இருக்குது, சங்கடங்களாக இருக்குது, மனசு சரியில்லைன்னா துவரம்பருப்பு தானம் அப்படிங்கிறத செவ்வாய்க்கிழமை நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கூடுமான வரையும் பெரியோர்களை மதித்து நடத்தல் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க அடுத்தடுத்த விஷயங்களில் உங்களை பொறுத்த வகையில் வண்டி வாகன வசதிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே அமைஞ்சிரும். அதை பற்றிலாம் நீங்கள் நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஆமாம், எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வண்டி வாகன வசதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் மற்றும் தொழில் காலகட்டத்திலேயே இயல்பாகவே அமைஞ்சிரும். இப்போ உங்களுக்கு என்னென்ன உணவுகளை சாப்பிடணும், எதை சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தோம்னா காரமான உணவுகளை நீங்கள் தவிர்த்துக்கணும், எண்ணெய் உணவுகளை தவிர்த்துக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா பழங்கள், பருப்பு வகைகள் சார்ந்த உணவுகள் தான் உங்களுக்கு, மிதமான உணவுகள் தான் உங்கள் உடலுக்கு ஏற்றது. காரமான உணவுகள் உங்கள் உடலுக்கு ஏற்றுக்காது. அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி உணர்ச்சி வசப்படுதல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் இயல்பாகவே. அதை பார்த்தீங்கன்னா மனசோர்வு விடாமல் துர்க்கையம்மன் வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சுக்கிட்டு வந்தால் ரொம்ப நல்லது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா திருமண பொருத்தம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அஸ்வினியை பொறுத்த வகையில் உங்களுக்கு பரணி நட்சத்திரத்துக்கு அஸ்வினி, ரோஹிணி, மிருகசீடம், திருவாதிரை, அனுசம், உத்திராடம் போன்ற நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா பொருந்தும் நட்சத்திரங்களாக இருக்குது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு. இது பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் 2 பேருக்கும் பார்க்க வேண்டிய அம்சங்கள். இருப்பினும் நட்சத்திர ரீதியாக ஒரு சின்ன ஹிண்டு தான் அது, ஓகேங்களா? 2 ஜாதகத்தையும் வச்சு பார்க்கையில் அது எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் முழுமையாக நம்ம பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் பொருந்தாத சில நட்சத்திரங்களும் உங்களுக்கு உண்டு. என்னென்னா கார்த்திகை, மகம், பூசம் நட்சத்திரம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளவா பொருத்தம் இருக்காது. அப்போ இப்படிப்பட்ட விஷயங்களோடு இருக்கக்கூடிய உங்களுடைய நட்சத்திரத்துக்கு நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் துர்க்கையம்மனை தொடர்ச்சியாக வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் நல்ல முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். உங்கள் நட்சத்திரம் சார்ந்த அல்லது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தொடர்பான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பிரசன்ன அடிப்படையிலும் சரி ஜாதக அடிப்படையிலும் மிக துல்லியமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.